அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் மூஆ அப்பன் ஐயா அவர்களை நாமக்கல் திரு சரவணன் புனிதாராணி அவர்களோட இல்லத்தில் சந்தித்தோம். அதோட அனுபவ பகிர்வு தாங்க இது. மூஆ அப்பன் அவர்களை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அப்பன் அவர்கள் தன்னுடைய இளம் வயதில் தனக்கு ஏற்பட்ட தொழுநோய்க்கு தீர்வாக தன்னுடைய சகோதரர் சொன்னதுனால இயற்கை உணவுக்கு மாறியிருக்காரு. தனக்கு பரிபூர்ணமாக குணமானதன் மூலமாக சமைச்ச உணவு தான் எல்லா நோய்க்கும் காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மாறியிருக்காரு. 55 வருடத்துக்கும் மேலே இப்போ இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு வராரு. அதுலேயும் தேங்காயும் வாழைப்பழமும் தான் அதிகமாக சேர்த்துக்கிறாரு. அன்பர்களுக்கும் வலியுறுத்துறாரு. இப்போ ஒரு நாளே நாளில் ஒரு குடும்பமே மாறி இருக்கு. அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்கலாங்க. என்னுடைய வயசு 56. அதாவது 56 வயசில் நாங்கள் 24 மணி நேரமும் ஃபேக்ட்ரி மேன், ஹோட்டல் உணவு, ட்ரங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி அசைவ உணவு, இந்த மாதிரி நாங்கள் அதிகம் எடுத்துக்கிறோம். எண்ணெய் பலகாரம், வருத்த பொருட்கள் ஐட்டம் உணவுகள் அதிகம் எடுத்துக்கிறோம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உடல் ரொம்ப பிரச்சனையாகி சீரியஸ் ஆகிடுது. எனக்கு எந்த உணவு சாப்பிட்டாலும் பச்சையாக அப்படியே வந்துடும். உணவு சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டா பச்சையாக அப்படியே வாமிட்டில் வந்துடும். மோசன் ட்ரபிள் கொடுக்கும். மலச்சிக்கல் மாத்திரை இல்லாமல் நான் 2 வருஷமாக இருந்ததில்லை. எனக்கு மொத்தம் 9 மாத்திரை சாப்பிடணும். இங்கிலீஷ் மாத்திரை, சுகருக்கு, ப்ரெஷருக்கு, மலச்சிக்கலுக்கு, தூக்கத்துக்கு. இப்போ இந்த 3-4 நாள் அதை சுத்தமாக விட்டுட்டேன். இதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் மூல காரணம் என்னன்னு பார்க்கும்போது தான் ஐயாவை எங்களுக்கு ஐயாவுடைய புக்கு எங்களுக்கு நல்லா தொடர்பு. அதெல்லாம் படித்து பார்க்கும்போது அவர் நேச்சுரோபதி, அது தேங்காய் பழம், இவர் பேரே தேங்காய் பழம் சித்தருங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா வெறும் தேங்காய் பழத்தில் உயிர் வாழ முடியுமா, அதை நம்ம அலையிற ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்வி வச்சோம் நாங்கள் இந்த இவருடைய வைத்தியத்தை எடுத்துக்க. ஆனால் இந்த உடம்பு பிரச்சனையானதுலேருந்து இவரை உள்ள நாங்கள் தொடர்ந்து இவர் கண்டிப்பாக வரணும், நமக்கு ஒரு மாற்றம் வேணும். ஐயா இப்போ கரெக்டாக இப்போ 4 நாள் ஆகுங்க. இந்த 4 நாளில் இந்த அவர் கொடுக்குற இயற்கை உணவு தேங்காய் பழம் சாப்பிட்டு பார்த்தோம். 3 நாள் உடம்பு மெட்டபாலிசம் ஏற்றுக்கல. அப்படியே தலைவலி, கால் வலி, கைவலி, அப்படியே ஒரு மாதிரி முதுகு வலி, இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னார், ஆரம்பத்தில் உங்களுக்கு அதுக்கு போகக்கூடாமல் தடுக்காமல் நீங்கள் அப்படியே ஒரு மெடிடேஷன் பவரோட தெளிவாக இருந்தீங்கன்னா அப்புறமேலு உங்களுக்கு மாறிக்கினார். ஆனால் 2 நாளில் எங்களுக்கு மாறிடுச்சு. இப்போ நாங்கள் இந்த படிக்கட்டு நாங்கள் ஏற முடியாது. 2 பேர் சப்போர்ட்டில் தான் ஏறுவேன் இறங்கும். இப்போ இந்த 3 நாளில் வயிறு, இப்போ எனக்கு இந்த வயிறு பாருங்க, சட்டப்பட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குது. வயிறு முதல்ல பெருசாக இருக்கும். இப்போ இந்த 2-3 நாளாக அப்படியே வயிறு தட்டாட்டம் ஆயிடுச்சு. இப்போ உணவு இந்த உணவை ஏற்றுக்குச்சு. உங்களுக்கு உடல் உபாதைகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு கழிவை வெளியேறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க. இப்போ கோவம்னா அதான் நம்மளா இப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி கோவமே வரமாட்டேன். 2-3 நாளா சிறப்புங்க. இனிமேல் இதை கண்டினியூ பண்ணிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு ஐயா கூட இருக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக ஜெயிச்சிடும். அது கேரண்டி. ஆனால் முன்னியத்தில் இவர் எங்களுக்கு ஒரு குருவாக இந்த நேரத்துக்கு கடவுள் தான் வச்சு வச்ச மாதிரி. என் பேர் புனிதராகுங்க. நாங்கள் நாமக்கல் மாவட்டம். நாங்களும் இந்த 3 நாளாக இந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். எங்களை சுகர் மாத்திரையோ எந்த டேப்லெட்ஸுமே எடுத்துக்கல. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. இருந்ததை விட இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறோங்க. நல்லா இருக்குது உடம்பு. நல்லா வணக்கம். ஆதி தமிழர்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, ரொம்ப நீங்கள் வெரி டெப்த்து போய் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பழங்கள் இதை பற்றி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நாங்களும் இதை ஃபாலோ பண்ணி 4 நாள் ஆகுதுங்க. 4 நாள் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நார்மல் ஃபுட்லேருந்து இந்த ஃபுட்டு மாறும்போது கொஞ்சம் கைகால் வலி, தலைவலி, வாந்தி, டிசென்ட்ரி இந்த மாதிரி கூட சிம்டம்ஸ் ஆகுது. அப்படி ஆனால் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, திடீர்னு உணவை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு உண்டான நஞ்சு எல்லாமே வெளியே போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இந்த உடல் பருமன், தொப்பை, இந்த மாதிரி உடல் ரொம்ப வெயிட் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது எங்களுக்கு எல்லாம். 15 நாளாக அது ஆல்ரெடி ஒய்ஃப் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு 6 கிலோ வரைக்கும் வெயிட் குறைஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான். எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இவங்களோட அனுபவம் நிச்சயமாக இயற்கை உணவுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும்.
இயற்கை உணவு பற்றிய சந்தேகங்களை உங்களோட சார்பாக நான் ஐயா கிட்ட கேட்டிருக்கேன். எங்களோட யூடியூப் சேனலில் வந்து நாங்களும் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம இயற்கை உணவுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அவங்க கேட்குறது வந்து திடீர்னு நாங்கள் மாறினோம் அப்படின்னாக்க எங்களுக்கு வந்து நிறைய சளி பிடிக்குது, திடீர்னு எங்களுக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதுலேருந்து எப்படி நாங்கள் வந்து வெளியில் வரதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. இது இயற்கை உணவு மாறினா சளி பிடிக்கல, சளி வெளியேறதுன்னு அர்த்தம். உள்ள அடங்கி கிடைக்கிற சளி வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லை. சமையல் உணவில் மேலும் மேலும் சளி அடங்கிக்கிட்டே வரும். இது பழம் சாப்பிடும்போது சுத்தப்படுத்துறது. பழங்கள் சமையல் உணவுலாம் அழுக்கு சேர்க்கும். இப்போ சளியும் ஒரு வகையான அழுக்கு தான். இது வெளியேற்றதை சளி பிடிக்குன்னு தவறு நினைக்கிறாங்க. அது மாதிரி மழையில் நினைஞ்சா சளி பிடிக்கல. மழையில் நினைஞ்சா 5 சொல்கிறாங்க 5 பூதங்கள், அதில் தண்ணி ஒரு பூதம், அது போனோம்னா சளி வெளியேற்றுறது. மழை நினைஞ்சா இந்த மாதிரி தான். அதை வந்து கொஞ்சம் பொறுத்துக்கணும். சளி பிடிக்கிறது பொறுத்துக்கிட்டு இல்லை, இது ப்ளஸ் பாயிண்ட நினைச்சி வெளியேறி நல்ல மூக்கை சிந்தனா சளி வெளியேறினா உடம்பு நல்லா இருக்கும். அதனால மியூக்கஸ் டைட்டிக் சிஸ்டம்னு ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. சளி இல்லாத உணவு சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக வைக்கிறதுன்னே போட்டிருக்காரு. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒருத்தர் சித்த வைத்தியத்துக்கு முந்தி ஒரு முனிவர் என்னமோ இந்த மனிதனுடைய மரணத்துக்காரமோ தமிழ்நாட்டிலே சொல்லியிருக்காரு. 6 சித்தர், நெஞ்சு செடி, தொண்டை செடி, மண்டை செடி, 3 சளி இல்லைன்னா மனிதனுக்கு மரணமே கிடையாதுன்னு சிவானந்த பரமஹம்சருக்கு முந்தின ஒரு சித்தர். ஒரு பேர் மனசுக்கு வர மாட்டேங்கிறார். பொதுவாக என்ன கேட்குறாங்க அப்படின்னாங்கய்யா, இப்போ 3 நேரமும் சமைச்ச உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு நாளைக்கே வந்து நான் வந்து இயற்கை உணவுக்கு மாறுறேன் அப்படின்ட்டு 3 நேரமும் அவங்க மாறலாமா, இல்லை எப்படி மாறலாம்? திடீர்னு 3 வேளை மாறுறது கடுமையான நோய் உள்ளவங்க தான் மாறணும். அதாவது கேன்சரு, அப்புறம் லெப்ரசி, அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், இதெல்லாம் ஆளை கொள்ளக்கூடியது. அது கடுமையான நோய். அவங்கெல்லாம் திடீர்னு 3 வேளையும் மாறினா தான் ஓரளவு விரைவாக குணம் கிடைக்கும். படிப்படியாக மாறினான்னா அதுக்குள்ள நோய் முற்றிடலாம். ஆனால் சாதாரண சர்க்கரை வியாதி, மூட்டு வலி, அது மாதிரி சளி, இருமல், இந்த மாதிரி சாதாரண வியாதிக்கெல்லாம் பெரும்பாலும் சாதாரண வியாதி தான். அவங்கெல்லாம் படிப்படியாக மாறலாம். அதுதான் எளிது. முதல்ல ஒரு வேளை சமையல் உணவுலேருந்து விடுத்துட்டு தேங்காயும் பழ வகைகளும், தேங்காய் வகையாக சாப்பிட்டுட்டு உடனே பழ வகைகள் ஒரு 2-3 வகையான பழங்கள் சாப்பிட்டா தான் போதுமானது. ஒரு வகையான பழங்கள்லாம் அது கூட காணாமல் போயிடும். உதாரணமாக வாழைப்பழம், இப்போ மாம்பழம் சீரம், மாம்பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்போ ஒவ்வொரு வியாதிக்கும் ஏதாவது தனித்தனியான டயட் சிஸ்டம் இருக்குதுங்களா, இல்லை வந்து எல்லா வியாதிக்கும் இல்லை ஒரே மருந்து தான் இருக்குதுங்களா? எல்லா வியாதிக்கும் என்ன வேணாலும் ரா ஃபுட்டு அல்லது ஃப்ரூட்டேரியன் டயட், பழ உணவு, தேங்காய், பழங்கள். தேங்காய் இல்லைன்னா அந்த நட்ஸும் சாப்பிடலாம். பிஸ்தா, அக்ரூட்டு, கேஷ்யூ நட்டு, பாதாம் நட்டு. ஆனால் ரா நட்டுன்னு வாங்கணும். ரோஸ்டடோ மசாலா நட்டோ வேண்டாம். அதுவும் சாப்பிடலாம். அதுவும் மரத்துலேருந்து தான் கிடைக்குது. பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு, கேஷ்யூ நட்டு சாப்பிடலாம். அது முடியாட்டா பச்சை காய்கறி 2வது பச்சை சாப்பிடணும். இப்படி மனிதன் மட்டும்தான் வெந்தயம் திங்கிறோம், விதி வெந்தயம் சாப்பிடணும்னு செத்துட்டு இருக்கோம். மனிதனை தவிர எந்த விலங்கோ, எந்த பறவையோ, எந்த உயிரினமோ, மீனோ, பாம்போ வெந்தயம் திங்கலை. அதுக்கு எந்த நோயும் கிடையாது. சமீபத்தில் கொரோனா கூட கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் எந்ததும் பழங்களும் சாப்பிடலாம். எல்லா வியாதிக்கும் உணவை மாற்றணும். இன்னும் பழம் தான் சாப்பிடணும், இன்னும் தேங்காய் தான் சாப்பிடணும் கட்டாயம் கிடையாது. அதுக்கு சொல்கிறது இயற்கைக்கு மாறான மனித உணவு நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அது இயற்கையாக இருக்கும். சமைச்சிட்டாலே அங்கே ஒரு கெமிக்கல் சேஞ்ச், வேதியியல் மாற்றம் வருது. அந்த உணவு கெட்டு போகுது. நமக்கு கெடுது, வளர்ச்சி தெரியுது, ஆனால் உணவு கெடுது. இப்போ வந்து இயற்கை உணவு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பயம் வர்றது வந்து பூச்சிக்கொல்லி வருது. சாதாரணமாக வாங்கி சாப்பிட்ற ஒரு 2 ரூபாய் வாழைப்பழத்தில் கூட பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க அப்படின்றதுனால எல்லாருமே பயப்படுறாங்க. இதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கலாம், இல்லை எப்படி ரா ஃபுட்டுக்கு மாறுறதுன்ட்டு கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரையில் சமைக்கிறது தான் பூச்சிக்கொல்லி மருந்து தர்ற தொழிலை விட அதிகம் துன்பம்.
என்னுடைய அனுபவம் என்னுடைய சிந்தனை அப்படின்னு சொல்கிறேன். இது சரி பரவாயில்ல, பூச்சிக்கொல்லி தேடணும், இயற்கையாக இது சொன்னாலும் கிடைக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு கடை வந்துட்டுது. அதுவும் உண்மைன்னு சொல்ல முடியாது, தான் தேடணும். சரி அதுவும் இல்லைன்னா அந்த இன்ஆர்கானிக் இயற்கை உணவை மஞ்சள் நம்ம தமிழர்களே சொல்கிறாங்க, மஞ்சள் தண்ணியில் கரைச்சி உண்மையான மஞ்சளாக இருக்கணும். மஞ்சள் கழுவுனா கொஞ்சம் இதாகுது, அல்லது தண்ணியில் பச்சை தண்ணியில் நல்லா கழுவலாம். கழுவிட்டாலே கொஞ்சம் ஓரளவு நிவர்த்தி கிடைக்குது. வச்சாலுமே அது அதுலதான் இருக்குது. அதாவது பூச்சிக்கொல்லியை விட சமைக்கிற உணவு தான் நோய் அதிகப்படுத்தும். அது அனுபவத்தில் சொல்றேன். அப்ப நான் இயற்கை உணவு சாப்பிட்டா என்னால கடுமையான வேலையை செய்ய முடியாதுன்றது பொதுவான கருத்தா இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது மேலெழுந்த வரையா காரணம், ஆழ்ந்த காரணம் அது கிடையாது. நம்ம இதுவரை பல்லாயிரம் வருஷமா சிக்கி முக்கிகளை கண்டுபிடிச்சி 20,000 ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க. அதுலேருந்து சுற்றி வச்சு சாப்பிட்டுக்கணும். அப்போ அந்த உடம்பு அதுக்கு தக்கன மாறிட்டு இப்போ மாற்றும்போது முதல்ல கொஞ்சம் சக்தி குறைஞ்ச மாதிரி இருக்கும். பிறகு பல இடங்கள்னா இதில் தான் சக்தி வரும். இப்போ ஆண்டு மாடுலாம் சமைச்சு சாப்பிடல, அது எனக்கு அன்னையிலேருந்து இன்னும் வரும் அப்படியே தான் சாப்பிடும் விலங்குலாம். ஏன்னா என்ன எவ்வளோ வேகமாக ஓடுது, எனக்கு இல்லாமல் இல்லையே. பறவையெல்லாம் கிடைச்சா தான் தானியத்தை பிரிக்குது, இல்லைன்னா அது வாழ்ந்துட்டு அலையுது. அது பரம்பரையாக உணவை மாற்றலை. நம்ம இப்போ கொஞ்சம் கடந்த ஒரு 20,000 வருஷமாக உணவை நெருப்பை கண்டுபிடிச்சும் உணவை மாற்றினால அதுக்கு அடிமையாயிடுது. அதுலேருந்து சக்தி வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு நாத்தாங்கால் இருக்குது, கத்திரி நாற்றம், நெல் நாற்றம். நாத்தாங்காலில் பசுமையாக இருக்குது. அப்புறம் ஒரு மாதம் கழித்து நடவழியில் பிடிங்கி நடுறாங்க. அது மண் இது மண் தான். பிடிங்கி நடும்போது வாடுது. ஒரு அந்த மண்ணிலேருந்து இந்த மண்ணில் வேறு ஒன்று மடி கழித்து வீரியமாக காய்க்குது. அதே மாதிரி நம்மளை இது வந்து சமையல் உணவு நாத்தாங்கள் இருந்த உடம்ப இப்போ தேங்காய் குழம்பு ஏக்க உணவு நடவழியில் எப்படி நடும்போது எல்லாத்துக்கும் ஆட்டை அரிசி இருக்கும். அதுக்கு தக்க நிறைய சின்ன பழம் மாதிரி பச்சிக்க சாப்பிடணும். கழிச்சு வரும்போதெல்லாம் பழங்கள் தேங்காய் பழங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும். நடராசிக்கு போயிட்டாலும் பழங்கள் சாப்பிடலாம். அதை மாறும்போது அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை வந்தோடனே பயந்துக்கிறாங்க. நம்ம வந்து சாப்பிட்றத விட்டுட்டோம், அதனாலதான் இது வந்தது அப்படின்ட்டு திருப்பி அதுக்கே போயிடுறாங்க. கழிச்சு வரும்போது அப்படி போயிட்டுருக்காங்க. உடல் உபாதைன்னா அது உபாதை கிடையாது, எலிமினேஷன் கிடையாது. தலைவலி வந்து வலி அதிகமாக இருக்கும், பிரசவ வலி மாதிரி மாறும்போது நம்ம அடுக்கெல்லாம் வெளியேறும்போது அங்கே பிரசவ கழிவு வரும்போது பிரசவ வலி வர மாதிரி உடம்புல வலி இருக்கலாம். பிறகு இந்த அழுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா பிறகு பிரசவ வலி கிடையாது மாதிரி நம்ம உடம்புல எந்த உபாதையும் கிடையாது. இதுதான் ஆழ்ந்த அர்த்தம். நுனிப்புள் மேலிருந்த அர்த்தம் அது எடுக்கிறாங்க மக்கள். தேங்காய் பிள்ளைங்களே ஓரளவு மாறினாலும் போதும். அப்போ மாறினாலும் நம்ம சமையல் வந்து முடிவுன்னு வர முடியாது. என்னைக்கா ஒரு நாள் அது எளிய சமையல் உணவு எப்படின்னா சொல்கிறேன். சைவ உணவாக இருந்தால் நல்லது. அதுவும் அசைவ உணவத்தில் ஊறிட்டு ஆசையாக இருந்தால் என்னைக்கா ஒரு நாள் கருவாடும் பிராயர் கோழின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது பூரா கருவாடு உப்பு சேருது. அப்புறம் பிராயர் கோழி கெமிக்கல் தீனி போடலாம். என்னைக்கா ஒரு நாள் ஆண்டு என்ன வேணாலும் கோழி எப்பமா இருந்தாங்க. எப்படி சமையல் உணவு நம்ம அடிமையாயிட்டோமோ அது மாதிரி அவங்க அடிமையாயிட்டாங்க. அது அதே நல்லதுன்னு சாப்பிடக்கூடாது. பழக்கத்துக்கு என்னைக்கா ஒரு நாள் அக்கேஷனால சாப்பிட்டு மாட்டிக்கு வரும். அப்படி வந்து விடணும். சமையல் உணவு சமையல் உணவு விடுற மாதிரி அதையும் விட பார்க்கணும். அதுதான் உண்மை. சராசரியா ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சராசரியானுடைய மனிதனுடைய வாழ்க்கை பிறந்ததுலேருந்து அவன் இயற்கையாகவே இருந்தால் நல்லது. இன்னைக்கு சின்ன குழந்தை கொஞ்சம் தவறுறதுக்கப்புறம் நடந்த உடனே அது வெளியே ஓடும், ஆடும், வெயிலில் விளையாடும், மழை நனையும். அது இயற்கை இருக்குது. நம்ம தான் பெற்றோர் தெரியாமல் வெயில் அலையிலே தலைவலி வந்துடும், மழையில் நினைந்தால் சளி காய்ச்சல் வந்துடும் பிடிக்கிறோம். இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு பழம் கொடுத்தா அது ஆசையாக எடுக்கும். நம்ம தான் பழம் தின்னா சளி பிடிச்சிட்டு சளி வெளியேறல, சளி பிடிச்சின்னு பழம் கொடுக்காம நம்ம தடுக்கிறோம் வரும் தெரியாமல். அதனால இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு வளர்கிற குழந்தைக்கு 3 வயசு 5 வயசு குழந்தைக்கு இயற்கை ஆரோக்கியம் இருக்குது. அது அப்படியே விடணும். நம்ம தடை பண்ணிட்டு இப்படிதான் நம்ம வளர்ந்த மாதிரி வளரணும்னு சொல்லக்கூடாது. இதை புரிஞ்சிட்டு பெற்றோர்கள் அதை அனுமதிச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தை நல்லா வளரும்.
அதான் முதல்ல இப்போ தக்க உணவு ப்ராப்பர் ஃபுட்டு மனிதனுக்கு தேங்காயும் பழவகையும் தான். இல்லைன்னா வேறு நட்ஸும் எடுத்துக்கலாம்னு சொன்னால் பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு, முந்திரி பருப்பு, பிளைன் நட்டு எடுத்துக்கலாம். அது முடியாது, இதுதான் மனித உணவு. அது முடியாதுன்னா சைவ விலங்கு சாப்பிட்ற பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். அப்புறம் பறவைத்துக்கிற தானியங்கள், இந்த பயிறு, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, வேர்க்கடலை, அதையும் பச்சையாக தண்ணியில் ஊற வச்சோ முளை கட்டியோ அதில் வேணால் தேங்காய் திருவெல்லாம் போட்டு எப்படி சாப்பிடலாம் இந்த மாதிரி. அப்புறம் இலைகள்லாம் பச்சை இலைகள்னால் இப்போ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இலைன்னா நல்லா கழுவிட்டு புதுசு புதுசாக நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் திருவல், உரப்பு ஒன்றா மிளகுத்தூள் தான் போடணும், மிளகாய் போடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா எலுமிச்சம்பழம் சாறு போட்டுக்கலாம். தக்காளி வேணாலும் அந்த காய்கறி வேணாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு கலவை விட்டு அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் உழைப்பு இப்போ எல்லாம் யோகா செய்யணும், நடக்கணும், அல்லது ஜிம்முன்னு இங்கே பார்த்தா இப்போ கொஞ்சம் மங்கிட்டு அந்த இடத்துல சென்னை மாநகரத்தில் ஜிம்முன்னு வீதிக்கு வீதி வச்சு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பழம்னு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு நல்லது. பழம்னு தாழ் எழுதிட்டு அதை நக்குன்னா கிடையாது. அதே மாதிரி தான் செய்கிறாங்க ஜிம்மு. உண்மையிலே நீங்கள் நம்ம நடக்கணும், உண்மையிலே சைக்கிள் ஓட்டணும். ஜிம் கருவியில் உட்காந்து நடக்கிறது, ஓடுறது, சைக்கிள் ஓட்டுறது, அது உயரவில்லை. அதில் ப்ராப்பர் ஒர்க்கு நமக்கு இடம் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குதோ அதில் நம்மளே பழ மரக்கன்றுகளை நட்டு நம்மளே தண்ணி ஊற்றி ஏற்க உரம், இலைத்தழைகள் தான் உயர்ந்த உரம். மாட்டுச்சாணி கூட 2வது தான். இலைத்தழைகள் ஹியூமஸ்மாங்க, இலை மக்கு உரம். ஃபாரஸ்டில் வனத்தில் மலையில் அந்த இலை மக்கு உரம். அப்புறம் ஒழிஞ்ச மரம்லாம் மக்கி தான் அருமையாக இருக்குது. இந்த விலங்குகளுடைய கழிவு கொஞ்சம் தான். இந்த மாதிரி ஹியூமஸ் அது மாதிரி அந்த மாதிரி உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து பதிலாக அதிலே கிடைக்கிற பழங்களை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட ரசாயன உரம் பூச்சி மருந்தே கிடையாது. அப்புறம் ஒரு தாய்ப்பால் அந்த குழந்தை மாதிரி நம்மளே வளர்த்து இயற்கை தாயிலேருந்து நம்மளே தேங்காய் பழங்கள் எடுக்கும்போது ரொம்ப உயர்வு தூய்மையாக இருக்கும். ரொம்ப அஃபெக்ஷன், இந்த லவ்னு சொல்கிறாங்க, இயற்கையோட அன்பு கருணை நமக்கு ரொம்ப கிடைக்கும். கடையில் வாங்கினா கூட அவன் விளைவிச்சவன் கொஞ்சம் கெட்ட மனசாக இருக்கும். அந்த இதுவும் வைப்ரேஷன் அந்த உணவு மூலம் நமக்கு கொஞ்சம் வரும். இது நம்ம வைப்ரேஷன் நம்ம உணவில் கிடைக்கும்போது இன்னும் இதாக இருக்கும். இதுதான் ப்ராப்பர் ஒர்க்கு, தக்க உழைப்புங்கிறோம். அப்புறம் ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டு, தக்க சூழல்னா நம்ம வளர்த்த அந்த தென்னை, மா, பலா, கொய்யா, இந்த பழமும் சொல்லில நம்ம எளிமையாக குடிலோ அல்லது எளிமையான ஒரு வீடோ கட்டிட்டு வச்சா அதான் ப்ராப்பர் என்விரான்மெண்ட், இன்னும் உயர்வாக இருக்கும். அதுதான் தக்க உணவு, தக்க உழைப்பு, தக்க சூழல், ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் ஒர்க்கு, ப்ராப்பர் என்விரான்மெண்ட். 3 சேர்ந்தால் தான் நேச்சுரல் லைஃப், இயற்கை வாழ்வுட்டு. 3 சேர்ந்தது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த 3லையும் ப்ராப்பர் ஃபுட்டு தான் உயர்வு. எஞ்சான உடம்புக்கு சிரசே பிரதான மாதிரி தக்க உணவு தான் முக்கியம். 2வது தான் ப்ராப்பர் ஒர்க்கு, ப்ராப்பர் என்விரான்மெண்ட்னு சொல்கிறேன். இது என்னுடைய பட்டறிவில் அனுப்பிச்சு சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நோயும் மரணமும் நம்ம தான் வரவழைக்கிறோம். இயற்கையில் வளர்ந்தால் நோயும் கிடையாது, மரணத்தை தள்ளி போட்டு மரணமெல்லாம் பெருவாள் வளரலாம். இப்போ மற்ற உயிரினங்கள்லாம் எங்கேயும் இறந்ததை நம்ம பார்க்கல, பிரயாணம் பண்ணுறோம். மனுஷங்க இறந்ததான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி திருமூலரும் சொல்லியிருக்காரு, அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணம் நடைபெறும், உண்டி சுருங்கின் உபாயம் பரவல, கண்டங்கருத்த கபாலியம் அமைங்கிறார். திருமூலர் அப்படி 3000 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அப்பவும் இறக்கலை, கூடி விட்டு கூடி பார்த்ததா தான் நம்ம தமிழ்நாட்டில் வரலாறு திருமூலர் இருக்கார். அது மாதிரி திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அறிந்தியில் அற்றது போற்றி விடி. அது ஒரு மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவி, ஊறுபாடு இல்லை உயிருக்கு. மாறுபாடு இல்லாத உண்டினா நமக்கு கத்திரிக்காய் அலர்ஜினா வேலை சாப்பிடணும், இவர்களும் ஒரு ஆள் இருக்காங்க. அரிசி அலர்ஜினா கோதுமை எடுத்துக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அது கிடையாது. இயற்கைக்கு மாறுபாடு இல்லாத உண்டியை சாப்பிடணும். சமைச்சு சாப்பிட்டாலே இயற்கைக்கு மாறுபாடான உணவு. அப்போ தேங்காய் பழங்கள் மனித உணவு. தேங்காய் பழங்கள் ஏன் மனித உணவுனா குரங்குகள் தான் மனிதன் வந்தாங்க. குரங்கு இன்னைக்கும் வாழைப்பழம் தின்னாத குரங்கு உண்டோன்னு பழமொழியே உண்டு. வாழைப்பழம் எங்கன்னா குரங்கு அப்பிட்டு போயிடும்.
வேற எதுவும் வச்சு இட்லி சோறுனாலும் ரெண்டாவது பசி உள்ளது தான் இல்லட்டாப்பா. அதனால நம்ம உணவு பழங்கள், பழம் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி போகுது, பழத்தில் ஃப்ரூக்டோஸ் இருக்கு, சர்க்கரை வியாதிக்கு குளுக்கோஸ் தான் ஆகாது. அதனால குளுக்கோஸ் காமனா எல்லாருமே கேக்குறாங்க ஐயா. நீங்க என்ன இயற்கை உணவு சாப்பிட சொல்றீங்க, எனக்கு சர்க்கரை இருக்கு, நான் சாப்பிடலாமா, எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிச்சயம் போகுது. இந்த மாதிரி இதுதான் ஆழ்ந்த அர்த்தம். இது இறை அர்த்தம், இயற்கை அர்த்தம். இதுதான் இது சொல்ல. நானே அதை லட்சி போயிட்டு இன்னைக்கு 83 வயசுல பிரயாணம் பண்றேன். 57 வருஷமா இந்த உணவு தான். அதுக்காக சமையல் ஒன்று சாப்பிடாம இல்லை. என்னைக்கா ஒரு நாள் பழக்க தோசை சாப்பிட்றேன், அதுவும் சைவமாக சாப்பிட்றேன். அதுவும் எனக்குன்னு செஞ்ச உப்பு அறவே வேண்டான்ட்டுருவேன். உப்பு புளி காரம் எண்ணெய் எதுவுமே வேண்டான்ட்டுருவேன். ஒரு காய் குழம்பு கூட வேண்டான்ட்டுருவேன். மோர்லாம் வைக்க மாட்டேன். மோர்லாம் மனிதனுக்கு தான், பால் தயிர் மோர்லாம். அது சளி பிடிக்கும், ரொம்ப வீக்கஸ் உணவு. அது கண்ணுட்டி தான். அந்த கண்ணுட்டியோட பாலை மடியிலேருந்து தான் குடிக்குது, கரண்டு வைக்க பிடிக்க மாட்டேங்குது. நம்ம கறந்து காய்ச்சி சத்து உணவுன்னு சொல்லி வெள்ளை சக்கரை போட்டு குடிச்சிட்டு வரோம். அதெல்லாம் தப்பு தப்பாக அந்த ஹெல்த் சயின்ஸும் மெடிக்கல் சயின்ஸும் படிச்சுட்டு நம்மளை தப்பு தப்பாக படிக்க விட்டுருக்காங்க. நம்மளும் அதான் நம்பிட்டு இருக்கோம். நேச்சுரல் சயின்ஸ் வரணும், இதுதான் நேச்சுரல் லைஃப். அதை நமக்கு தெரியாட்ட விலங்கை பார்த்தோன்னா தெரியுது. அது தண்ணியை காய்ச்சியே குடிக்கல, கிடைச்சா ஒரு முறைக்கு பச்சை தண்ணி தான். நம்ம தான் ஆர்வம் காய்ச்சி குடிக்கணும். அப்படி தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. அதனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பழம் சாப்பிடலாம், ஐயாவே சொல்லிட்டாங்க. பயப்படாம நீங்க வாழைப்பழங்கள் இல்லை, எல்லா பழங்களுமே நீங்க சாப்பிடலாம். தேங்காய் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டா இன்னும் நல்லது, சிறப்பு, பசியும் தாங்கும். தேங்காய் நமக்கு உயிராற்றல் கொடுக்கக்கூடிய உணவு. உயிராற்றல்னா விட்டல் ஃப்ரூட்ஸ் பண்ணலாம், விட்டாமின்ஸ். பழங்கள் நம்ம பேசுறதுக்கு நடக்கிறதுக்கு சக்தி கொடுக்குது. அதான் தேங்காயை சிவனுக்கு சமம், பழம் பாலுக்கு சமங்க. சீவங்கிற சொல்லுதான் சிவனா மதி இருக்கணும். என்னை பற்றியாரு சீவன்னா உயிர், விட்டல் ஃப்ரூட்ஸ். தேங்காய் சாப்பிட்டா நமக்கு உயிராற்றல் நிறைய கிடைக்குது. அப்புறம் நடக்கிறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் சக்தி வேணும். அதான் பழம். அதனால சிவசக்தியாக மாறலாம். தேங்காய் பழம் சாப்பிட்டா சிவசக்தி அதுவே கிடைக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கேட்ட குறைஞ்சி ஒரு வேளை மாறிக்கிட்டே நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. ஒரு வேளையா மாறணும், 3 வேளையில். அப்புறம் நடுத்தரனா 2 வேளை மாறணும், காலையும் மாறணும், மதியம் சிறு சமையலும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் முடிஞ்சால் 3 வேளை மாறி என்னைக்கா ஒரு நாள் பழக்க தோசத்துக்கு சமையலும் சாப்பிடலாம். குழந்தைய இருந்தாங்க. அப்புறம் நம்ம குழந்தை பிறந்தனா குழந்தைய நிச்சயம் பயப்படாம சமையலே ஒரு காலத்துக்கா. அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய, குழந்தைக்கு மட்டும் மனித சமுதாயத்துக்கு உலகத்துக்கு செய்யக்கூடிய சேவையில பெரிய சேவை தான். அன்னதானமோ கல்வி கற்பித்தலோ அதெல்லாம் சாதாரண விஷயம். அதெல்லாம் அப்புறம் பொருளாதாரங்களுக்கு உருவாக்குறது அதெல்லாம் சாதாரண விஷயம். குழந்தைங்களை மாத்துறது ரொம்ப சுலபம் ஐயா. குழந்தையில இருந்தே நமக்கு இப்ப நமக்கு பழக்க தோசத்துல பழக்கத்துக்காக அடிமைப்பட்டு தானே நம்ம அதை சாப்பிடுறது இதை சாப்பிடுறதுன்னு இருக்கிறோம். அதனால குழந்தை பிறந்தோன்னா அது இயற்கை உணவா மாத்திட்டோம்னா நமக்கு பழமொழி உண்டு, 5 விளையாடுறது 50 விளையுமா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அழகா எல்லாம் தமிழா சொல்லாத விஷயமே கிடையாது. அதனால உணவு பழக்கத்தை மாறணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஒரு வேளைக்கு மாறலாம், அப்புறம் 2 வேளை காலை இரவு மாறிக்கலாம், அப்புறம் மதியம் சிறுதானியம் சீர்தானியம் அதில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மாறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க டீ இதுக்கு ரொம்ப அடிக்ஷனாக இருக்காங்க. ரொம்ப காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு காஃபியோ டீயோ குடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே ஓடும்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க ஐயா. அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். எனக்கு தெரியும், எங்கள் அப்பா நீ தண்ணி தான் குடிப்பார், காப்பி டீ குடிப்பார். எனக்கு தெரியும் கொஞ்சம் தலைமுறை போன தலைமுறையிலே. அதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டை ஆள வந்தோம்னா அவன் குளிர் நாடு, அவங்களுக்கு குளிருக்கு காப்பி டீ குடிச்சு பழக்கம் நம்ம நாட்டில் பரப்பி விட்டுட்டு போயிட்டான். தமிழ்நாட்டு பாரம்பரிய காப்பி டீயே கிடையாது. அதுக்கு மேலே நோய் வந்தால் பாட்டு வச்சு சுக்குமல்லி காப்பி தான் கொடுத்தா, இந்த காப்பி டீ கிடையாது. நல்லா சிந்திச்சு பார்த்தா நிச்சயம் காப்பி டீ தப்புங்கிறது தெரியுது. காப்பி டீ குடித்தா நாளைக்கு ஜீரண சக்தி குறையுது, வயிறு பம்பாவுது, அப்புறம் தலைவலி வருது. அப்புறம் காப்பி குடித்தா தான் தலைவலி போகுது, இல்லைன்னா தலைவலி வருது. இந்த மாதிரி தெரியாமல் வெளிநாட்டு மாதிரி சிகரெட்டு வெளிநாட்டுக்காரங்க நம்மகிட்ட பழக்கி விட்டுட்டான். அது மாதிரி ஏசி ரூமு
எல்லாமே வெளிநாட்டுக்காரன். அவன் நாட்டில் இருக்கிற நம்ம மாற்றி விட்டுட்டான். இப்போ அவங்க கொஞ்சமாக மாறுறாங்க, நம்ம அதில் அடிமையாகி மூழ்கி எடுக்கிறோம். அதனால் காப்பீட்டுலாம் நம்ம நாட்டு பணமே கிடையாது. ரொம்ப நன்றிங்கய்யா. எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறத விட பெரியவங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. இதை கேட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் பழம் ஏற்கனவே மாறினாலே நோய் போகிறதான் அவங்கவுங்க உணரலாம். நோய் தெரிஞ்சு இல்லாமல் எல்லாரும் நோயாளி தான், ஆனால் தெரிஞ்சே நோய் இல்லைம்பாங்க. அவங்க நோய் இல்லாமலே வாழலாம். இதுதான் மனித உணவு, மனிதனுடைய இயற்கை வாழ்வு. நன்றி. அனைவருக்கும் முடிஞ்ச அளவு கடைபிடிக்க வேண்டுகின்றேன்.